நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, எல்லா கூட்டணி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி கட்சி இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒரு உடன்பாடுக்கு வந்து விட்டது, உறுதியாகிவிட்டது. எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி என்பதை மிக விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர், தேச தலைவர் தளபதி அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். தலைவர் தளபதி அறிவிச்சிருவார். இதில் ரொம்ப ஒரு சிக்கல், கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் எதிர்கட்சிகள், அதிலும் குறிப்பாக தமிழக வெட்டு கழகம், இந்த தற்குறிகள் இவனுங்க காங்கிரஸ் டிவிகே கிட்ட வந்துடும். தமிழக வெட்டு கழகத்தில் வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்பப்போ எடப்பாடி அந்த கூட்டணியில் சிக்கல்னு அவர் ஒரு பக்கம் பிஜேபி, அதிலும் குறிப்பாக இந்திய இசை சவுந்தரராஜன், குஷ்பு, கஸ்தூரி இவர்களை போன்றவர்கள். காங்கிரஸ் இருக்காது, காங்கிரஸ் வெளியே வந்துடும், அந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையான கூட்டணி. மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்பு தலைவர், தேச தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், 2026 நடைபெறப்போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் நமது தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் உறுதியாக முதல்வர். வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, இது உறுதி. இதில் ஏதாவது நம்மளால முடிஞ்சது ஒரு குறுக்கு சால் ஓட்டி ஏதாவது சிக்கல் விட்டுலாமான்னு பலர் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. காங்கிரஸ்குள்ளே ஒரு 2 பேர் நமக்கு எதிர்ப்பாக பேசினாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர், அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். அப்போது நாங்கள் கடுமையாக பேசணும். அப்பயும் நான் குடியாத்த குமரன் உறுதியாக ஒன்று சொன்னேன். இந்த கீழே இவங்க பேசுறதை வச்செல்லாம் நம்ம வந்து அவங்கள பதில் சொல்கிறத விட, அகில இந்திய காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே, அன்னை சோனியா, ராகுல் காந்தி, இங்கே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அப்புறம் மேலிட பார்வையாளர்கள், அதாவது ஹைகமாண்ட் டெல்லியிலேருந்து வந்தாங்க பாருங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, இவங்க தான் நமக்கு முக்கியம்னு சொல்லி. ஸோ இப்போ இல்லை, அப்படி இல்லை, அங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சுன்னு எவ்வளோ கொளுத்தி போட்டாங்க. இதில் நமக்கு ஆவாத ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் எதிர்ப்பாகவே பிரச்சாரம் பண்ணாங்க. நமக்கு ஆவாத சங்கி மங்கி யூடியூப் சேனல்ஸுங்க, அவனுங்களும் இது எதிர்ப்பாகவே பண்ணானுங்க. இல்லை நாங்கள் உறுதியாக சொன்னோம். காங்கிரஸ் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி காங்கிரஸ் தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த தேசப்பிதா அண்ணல் காந்தி அவர்கள் இந்த கட்சி காங்கிரஸ். முதல் பண்டிட் ஜவஹர்லால் நேருகள் இந்த நாட்டின் பிரதமராக வருகிறார் காங்கிரஸ். எனவே காங்கிரஸ் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி போய் ஒரு தற்குறி, அவன் ஒரு நடிகன்னு கூட நமக்கு ஈழ்வா பேசக்கூடாது. ஏன்னா சினிமா துறை நடிப்பிலிருந்து அது மாதிரி திமுக பல ஆண்டுகள் உழைத்த பிறகுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார். அதே போல் தான் ஆந்திராவில் என் டி ராமராவ் அவர்கள். ஆனால் இவன் யாரு? இவன் ஒரு ஒழுக்கம் இல்லாதவன், இவன் தற்குறி. இந்த குடிகார பொம்பளை பொறுக்கி தற்குறி விஜய் இருக்கிறானே, அவன் ஒரு ஒழுக்கம் இல்லாதவன், கலீஜி. அவன் யாரோட ஒப்பிட முடியாது. ஏதோ வரான், ஏதோ யாரான், ஏதோ படிச்சுட்டு போயிடுறான். வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ வயசு மரியாதை மரியாதை இல்லாத பேசுகிறான். அவன் கூட போய் காங்கிரஸ் போகிறதா? இதை விட ஒரு கேவலம் இது இருக்காது. அதனால் யாரும் இதை நம்பி இதை யாரும் பெருசுப்படுத்தாதீங்க, வைரல் பண்ணாதீங்க. நானும் பேசுகிறேன், என்னை போன்ற பல ஊடகவாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்கள் எல்லோரும் பேசினோம். ஒரு கூட்டணி கட்சின்னா ஏற்கனவே 25 கொடுத்தீங்க, இன்னொரு 10 அதிகமாக கொடுக்கணும் கேட்க தான் செய்வாங்க. ஆட்சியில் பங்குன்றது கேட்க தான் செய்வாங்க. நம்ம யாரையும் நீ வந்துட்டு அதிக சீட்டு கேட்கக்கூடாது, ஆட்சியில் பங்கு கேட்கணும் சொல்ல முடியாது. அது தலைவரோட உட்காந்து பேசிக்குவாங்க. துவக்கத்திலே தலைவர் தளபதி முதலமைச்சர் சொல்லிட்டார், ஆட்சியில் பங்குன்றது தமிழ்நாட்டு சரி வராதுன்னு. அப்புறம் பேசி நேற்று பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி இதில் ரொம்ப பாராட்ட வேண்டியது யாருன்னு கேட்டால், தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை. 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணார் மனுஷன். அவங்க வீட்டில் ஒரு நிகழ்ச்சி, அவங்க பொண்ணுங்க நிச்சயதார்த்தம் கல்யாண நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணார். 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணி அங்கேயும் டிஎம்கே ஃபுல் சப்போர்ட்டாகவும் பேச முடியாது. காங்கிரஸில் நீ காங்கிரஸ் தலைவரா இல்லை திமுகவில் பொறுப்புகிறான்னு கேட்டுருவாங்க.
இங்கேயும் நம்ம ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணணும். இங்கே பேசுறதுக்கு அண்ணன் டிஆர் பாலு தலைமையில் ஒரு குழு அமைச்சிட்டார். தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் டிஆர் பாலு அவர்கள், அண்ணன் ஆலந்தூர் ஆர்எஸ் பாரதி அவர்கள், அண்ணன் ஏவா வேலு அவர்கள், அண்ணன் திருச்சி சிவா அவர்கள், அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள், அண்ணன் இப்படி ஒரு குழு நான் அமைச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் ஒரு குழு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து தினமும் பேசுறாங்க. எல்லா பெரிய தலைவர்களே, அண்ணன் டிஆர் பாலு, அண்ணன் ஆலந்தூர் ஆர்எஸ் பாரதி, அண்ணன் KN நேரு, அண்ணன் தங்கம் தென்னரசு, அண்ணன் ஏவா வேலு, இப்படி எல்லாமே, அண்ணன் திருச்சி சிவா அவர்கள், இன்னும் பலர் இந்த குழுவில் இடம்பெற்ற எல்லாம் அரசியலில் முதிர்ந்தவர்கள், மூத்த முன்னணி தலைவர்கள் பேசி காங்கிரஸுக்கும் என்னன்னு கேட்டால் நம்ம திமுக தான் கூட்டணி சேரணும், காங்கிரஸோட போகிறது கேவலம். இதில் கொளுத்தி போட்டானுங்க. என்னன்னு கேட்டால் அது ஒரு பெரிய திருட்டு மேத்துக்கிறான் பாருங்க, ஃப்ராட் ஒருத்தன். இந்த கேடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி பேமானி களவாணி பையன், அந்த திருட்டில் அடைச்சிட்டுக்கிறவன், அந்த நம்பர் 1 அக்கிஷ்டனால ஒரு பொறிக்கு பையன் வந்தான், ஆதவ அர்ஜுனான. அவன் ஹைதராபாத்தில் போய் ராகுல் காந்தியோட சந்திச்சு கூட்டணி பற்றி பேசினுக்கிறான்னு சொன்னாங்க. தூக்கு போடணும் தொங்கிலான்னு ஆயிடுச்சு. இவன் ஒரு திருடன். யாரு இவன்? ஒரு திருடன். இந்த இவங்கிறான் பாருங்க, இந்த ஆதவர்ஜன் திருடன், ஃப்ராடு, அக்யூஸ்ட், 420, 840. அவன் போய் ஒரு நேஷனல் லீடர் ராகுல் காந்திகிட்ட போயிட்டு அவன் போய் பேசுறதா. ஆனால் மாணிக் தாகூர் கரெக்டாக சொல்லிட்டா. அப்படி என்னதான் நம்ம எதிர்ப்பாக பேசினாரு. இனி நம்ம என்னதான் எதிர்ப்பாக பேசினா கூட, இன்னைக்கு கூட ஒரு படம் ஒன்று போட்டுருந்தார் காலையில் சோசியல் மீடியாவில். காங்கிரஸ் திமுக கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது, 28 MLA சீட்டு, ஒரு ராஜ்யசபா எம்பின்னு போட்டு மேலே ஒரு படம் போட்டிருந்தார். ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ளே ஒரு வெளிநாட்டுக்காரன் நிற்குது, வெளியே நின்று ஒரு சின்ன பையன் பார்த்துன்னுறான். அது என்ன அர்த்தம்னு தெரில. ஆனால் மாணிக் தாகூர் ஒன்று சொன்னார். ஏங்க, அவன் அந்த ஆதவ அர்ஜுன் அவன் யாருன்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியாதுங்க. அவன் போய் எப்படி இங்கே பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? விஜய் தெரியும், அவன் ஆதவ அர்ஜுனா அவனை பெரிய லீடராக அவனுக்கு எங்கள் ராகுல் காந்தி தலைவருக்கு அவன் ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாது. அதே எப்படி அவன்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? அதெல்லாம் சும்மா போய் இவனுக்கு சும்மா கிளப்பி விட்டது. இப்போ உறுதியாயிடுச்சு. இப்போ 28 தொகுதிகள் காங்கிரஸ், ஒரு ராஜ்யசபா MP. உண்மையிலே எனக்கு சந்தோஷம். உள்ளுக்குள்ளே நான் கோபத்தில் மாணிக் தாகூர் பேசுறது, அதில் இந்த திருச்சி வேலுசாமிங்கிறான், அவன் இப்பயே அப்படி தான் பேசிட்டு இருக்கான். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் அந்த திருச்சி வேலுசாமியை காங்கிரஸ் கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமாக நீக்குங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு RSS கைக்கூலி. அந்த திருச்சி வேலுசாமி என்றவன் RSS உடைய கைக்கூலி. அவன் BJP RSS மலத்தை, அவன் திருச்சி வேலுசாமி BJP RSS மலத்தை ருசிச்சு சூடாக சாப்பிடக்கூடியவன். இதை விட ஒரு கேவலமான வார்த்தை எனக்கு தெரியல. எல்லாம் ஆகிப்போச்சு. மாணிக் தாகூரும் பேசினாங்க, அதுக்கு முன்னால் சகோதரி ஜோதிமணியும் பேசினாங்க. சரி, என்ன மாணிக் தாகூர் ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டார், மனசு வலிக்கிற மாதிரி பேசினார். சரி, 2 தலைமை, திமுக தலைமை காங்கிரஸ் தலைமை ஒன்று சேர்ந்துச்சு, நம்ம ஒன்றா தேர்தலில் பணியாற்றுவோம். 28 சீட்டு காங்கிரஸை ஜெயிக்க வைக்கிறது திமுக உடன்பிறப்புடைய கடமை. அது எங்களின் லட்சியம், அது எங்களின் உணர்வு என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருமே ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறதா மாணிக் தாகூர் ஓவராக பேசினார். சரி, அதெல்லாம் மறந்துடும். ஆனால் இவன் திருச்சி வேலுசாமி நேற்று நைட்டு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டுருச்சுங்க. 28 MLA ஒரு காங்கிரஸை கையெழுத்து போட்டு பத்திரிகையாளர்கிட்ட மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மேலிட பிரதிநிதிகள் எல்லாம் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துட்டாங்க. தளபதி வரார், இங்கே தான் பார்க்கணும் தலைவர் தளபதி. நீங்கள் தலைவர் தளபதி வராருங்க, வந்து காரில் ஏறார், ப்ரெஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. தலைவர் சார் என்னாச்சு CM சார் என்னாச்சு கூட்டணின்னு. அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அந்த முகத்தில் பார்க்கும்போது ஒரு வெற்றி கலை, எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய முகத்தில் வெற்றி கலை இப்பயே வந்துருச்சுங்க. எங்கள் தலைவர் தளபதி முகத்தில் வெற்றி கலை இப்பயே வந்துருச்சு. என்னாரு கூட்டணி காங்கிரஸோட சுமூகமா முடிஞ்சிச்சு, பேஷா முடிஞ்சிச்சு, சந்தோஷமா? ஓகே, எனக்கு பண்ண வரல, அவர் தலைவன் நான் தொண்டை. சும்மா ஒரு சைகையிலே காமிச்சு போயிட்டார். இவரெல்லாம் எதிர்த்து ஒரு நடிகை, ஒரு பொறுக்கி பையன், ஒரு பேமானி, அவன் அந்த விஜய் குடிகார நாய், அந்த ட்ரக் அடிக்ட், அந்த புறம்போக்கு பையன், அவன்லாம் முதலமைச்சரை பற்றி பேசுகிறான். எடப்பாடி கூட அப்படி பேசுறதில்லை. எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் ஏதோ பேசணும்னு பேசுகிறாரு. பிஜேபி நயனார் நாகேந்திரன் ஏதோ பேசணும்னு பேசுகிறார்.
நாம் தமிழர் கட்சி சீமான் திமுக திட்டி தானே ஆகணும். இப்போ சீமானுக்கு எதிர் யாருன்னு கேட்டால் திமுக கிடையாது. இப்போ சீமான் யாரோட போட்டி போடுறதுன்னு கேட்டால் தற்கூரி பொம்பளை பொறுக்கி விஜயோட தான் இன்னைக்கு சீமான் போட்டி போடுறது. போட்டி யாருக்கு? அவன் சொல்கிறான் இல்லை விஜய் டிவிகேவா டிஎம்கேவான்னு. டிவிகேவா என்டிகேவா, தமிழக வெட்டு கழகமா நாம் தமிழர் கட்சியா, 2 பேருக்குள்ள தான் போட்டி. எனக்கு சீமான சத்தியமாக பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா தலைவர் குறித்து அவர் பாடின நாகரணிப்பா பாடினது சிலையை உடைக்கிறேன்னு சொன்னது, சமாதியை உடைக்கிறேன்னு சொன்னது, அவ்வளோ கீழ்த்தரமாக தலைவரை பேசுறது. அதே மாதிரி அந்த சாட்டை துரைமுருகன் நானெல்லாம் எங்கன்னா பார்த்தா அந்த யூடியூப் சேனல்ஸில் எல்லாம் ஒன்றா பார்த்தா பேசுகிறோம். அப்போயே நான் கடுமையாக தான் கேட்பேன், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆனால் இதே குடியாத்த குமரன் சொல்கிறேன், விஜயை விட 2% ஓட்டாவது சீமான் வாங்கி காட்டணும். இது வரைக்கும் குடியாத்த குமரன் எப்படி பேசுகிறான்னா நீங்கள் பார்க்கணும். 8% ஓட்டு சீமான் நீ வாங்கின, இப்போ அவ்வளோலாம் வாங்க முடியாது. நீ ஒரு 5% வாங்குறேன்னு வச்சுக்கோ, அவன் 3% மேலே விஜய் வாங்கக்கூடாது. கூட்டம் கூடுது, அதெல்லாம் இவனை பார்க்கறதுக்கு கூடுற கூட்டம், விஜயை பார்க்கறதுக்கு கூடுற கூட்டம், ஒரு கோமாளி கூட்டம். அப்புறமா இந்த பெண்கள் பேசுனதெல்லாம் பார்த்தீங்க, நம்ம தினம் பேசிகிட்டு இருக்கோம் சேனலில். அதில் நேர்த்தி ஒத்தி சொன்னாப்பார், அவர் சூப்பராக சொன்னான். எவ்வளோ என்னென்ன பேசுகிறன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இல்லை அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக இருப்போன்னு நேர்த்தி ஒத்தி சொன்னான். அவன் என்ன சொன்ன தெரியுமா? குப்பை வாடுறவன் 10 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், காவா சுத்தம் பண்ணுறவோ 4 புருஷன் வச்சுருக்கிறான். எங்ககிட்ட பணகுது, நாங்கள் எத்தனை பொண்டாட்டி ஒன்றாலும் வச்சுக்கோ, இந்த பொண்டாட்டி போனால் இன்னொரு பொண்டாட்டிக்குது, யார் வேணாலும் கல்யாணம் பண்ணி எங்களை யாரும் கேட்குறது அட்டு ஒருத்தி பேசுகிறான். ஒருத்தி பேசினா பார்த்தீங்கல்ல. ஸோ இப்படி ஒரு கூட்டம், அவன் பின்னால் இருக்கிறது இப்படி ஒரு கூட்டம், அவனெல்லாம் செருப்படி அடிக்கணும். அவன் முதலமைச்சர் தளபதி பற்றி பேசுகிறான். அவர் எவ்வளோ பெரிய கூட்டணி முடிச்சிருக்கிறாரு, இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்கிற கட்சியெல்லாம் யார் கூட இருக்குது? திமுக, காங்கிரஸ், எழுச்சி தமிழரான தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திமுக, அண்ணன் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இன்னொரு முஸ்லீம் அமைப்பு வந்திருக்கு, இன்னும் பல முஸ்லீம் அமைப்புகள் நமக்கு ஆதரவு தந்திருக்கிறது. அண்ணன் கருணாஸ் அவர்கள், அவர் நமக்கு ஆதரவு தந்திருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சி ஆதரவு தந்திருக்காங்க. இப்படி பல கட்சிகள். நாளைக்கு எந்தெந்த கட்சி ஆதரவு கொடுத்துருக்குதா, எந்தெந்த கட்சி எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி இதே சேனல் நாளைக்கு உங்கள் முன்னால் நான் பேசுகிறேன். ஸோ வாக்கு வங்கி இருக்கிற எல்லா கட்சிகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அவங்களாம் தலைவருங்க. அவங்களுக்குன்னு வாக்கு வங்கி அவங்கவுங்க பகுதியில் இருக்கு. இதில் 99% எங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவரும் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தனியரசு வந்துட்டார், என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் தனியரசு வந்துட்டார். இப்படி எல்லாரும் அருந்ததியர் மக்கள் கட்சி, இப்படி எல்லாமே டோட்டல் தமிழ்நாடு மக்களோட நான் கூட்டணி அமைக்க போறான்னா யாரு? இந்த தற்கூரி பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜய் மக்களோட கூட்டணி அமைப்பான்னா. ஃபர்ஸ்ட் ஆட்சியில் பங்கு தரேன்னா ஒரே ஒருத்தன் கூட அவன் பக்கம் போல. ஒரே ஒரு இஸ்லாமிய அமைப்பு அவங்களோட கூட்டணின்னு போனாங்க. இப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த இந்த பொறுக்கி பையன் கூட நம்ம இருக்கணும், இந்த பொறுக்கி பையன் விஜய் கூட நம்ம இருக்கணும். பொம்பளை பொறுக்கி பையன் பொண்டாட்டிக்கு சோறு போடல, அப்பா அம்மாவுக்கு சோறு போடல, புள்ளிக்கு சோறு போடல, பொண்ணுக்கு சோறு போடல, எல்லாரையும் துரத்திட்டு நடிகை கூட சுற்றி குடும்பம் நடத்திருக்கிறான். இவன் கூட இருக்கிறது. நாங்கள் தேர்தலே நிற்கலன்ட்டாங்க. ஒரு புனிதமான இஸ்லாம் சமுதாயத்தில் பிறந்த நாங்கள் இஸ்லாமிய தோழரோடு நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம். எங்களுடைய இஸ்லாம் அமைப்பு இப்படிப்பட்ட பொறுக்கி பையன் விஜய் கூட நின்று தேர்தலை நிற்கிறதா? நாங்கள் இந்த தேர்தலை நிற்கலன்ட்டாங்க. காங்கிரஸ் இவங்களோட கூட்டணின்னு சொன்னாங்களே, உண்மையிலே காங்கிரஸ்கார் கோவம் வந்துச்சோ இல்லையோ, எனக்கு கோவம் வந்துச்சுங்க. சத்தியமாக எனக்கு கோவம் வந்துச்சு. காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிடுமேன்றதுக்காக இல்லை, போய் இவன் பொறுக்கி பையன், இவன் பொறுக்கி பொம்பளை பொறுக்கி 5 பேர் அடிபட்டு சாகிற 5 பேர் அடிபட்டு சாகிற நிலைமையில கிடக்குறாங்க. 5 பேர் அடிபட்டு சாகிற நிலைமையில கிடக்குறாங்க. தஞ்சாவூர்ல அவன் பாட்டு போயினேக்கிறான், உள்ள தண்ணியை போட்டுன்னு பொண்ணை கட்டி பிடிச்சின்னு போயினேக்கிறாங்க. அவன் வர வண்டி, அவன் போற வண்டி என்ன, உள்ள தண்ணி பொண்ணு. வரும்போது கையாட்டினு வரான், போகும்போது பின்னால போய் எத்தத்தை ஆட்டுறானோ என்னென்ன பண்றானோ
ஃபிட்டிங்கு கட்டிங்கு போட்டுன்னு போகிறான். இது வரைக்கும் 55 பேர் சாவடிச்சிருக்கான், 5 பேர் தஞ்சாவூர் அடிபட்டுருக்கீங்க, பல பேர் மூர்ச்சி போயிட்டீங்க. ஏன் இப்படி அவன் அந்த பைத்தியக்கார கூட்டம் மாதிரி அவன் பின்னால் போகிறீங்க? நீங்கள் திமுக வாங்கன்னு நான் சொல்ல வரல. அரசியல் பண்ணணும்னா எத்தனையோ கட்சிக்குது போங்க. அவன் உங்களை என்னான்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. அவன் ஒரு லோஃபருங்க, அவன் விஜய், அவன் ஒரு லோஃபரு. குடிச்சிட்டு அந்த பொண்டாட்டி எப்படி அடிச்சிருக்கான் தெரியுமா சங்கீதாவை? இப்போதான் விஷயம் லீக் அவுட் ஆகுது. பெல்ட்டில் அடிப்பானோ, மூக்கில் வாயில் ரத்தம் சொட்டுமா அப்படியே சங்கீதாக்கு, அப்படி அடிப்பானா போட்டு, காலில் எட்டி எட்டி உதைப்பானா. விஜயுடைய பொண்ணும் பையனும் ஓடி போய் விஜய் காலில் பிடிச்சுவானா, அம்மா விட்டுடுங்கப்பா, அம்மா விட்டுடுங்க டேடின்னு சொல்லினு. செம்ம அடி அடிச்சுட்டு அப்படியே பாட்டில் எடுத்து ராவா குடிச்சிட்டு ஒரு முறை அந்த பாட்டில் எடுத்தே சங்கீதா தலைமையில போட்டு உடச்சிருக்கான். அந்த தகவலாம் இப்போ தான் வருது. அவன் பின்னால் போய் ஒரு கூட்டம் போய். எனவே இதெல்லாம் சொல்ல வர செய்தி, காங்கிரஸ் அவங்க கூட போதனோடனே உண்மையிலே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ எங்கள் கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதிலும் தலைவர் தளபதி நேத்து இப்படி என்ன இருப்பார், அது சூப்பர். எனவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 200க்கு அதிகமான தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். தலைவர் தளபதி முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை, நம் பிரச்சாரத்தை தொடங்குவோம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.